அனைவருக்கும் வணக்கம். இன்ஸ்டாகிராமில் ஒருத்தவங்களோட சேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு @silent டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன மெசேஜ் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணி சென்ட் பண்ணால் நீங்கள் அனுப்பிச்ச மெசேஜுக்கு அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே காமிக்காது. அவங்க இன்ஸ்டாகிராமோட சேட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் நீங்கள் அனுப்பிச்ச மெசேஜே காமிக்கும். இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எந்தெந்த ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியாது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னென்னா, இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட்டையோ ரீல்ஸையோ டவுன்லோட் பண்ணி நம்ம கேலரிக்கு கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த போஸ்ட்டோட லிங்கை காப்பி பண்ணிட்டு போய் ஏதாச்சும் ஒரு ஆப்லேயோ இல்லை வெப்சைட்லேயோ பேஸ்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணுவோம். ஆனால் எந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனையும் வெப்சைட்டையும் யூஸ் பண்ணாமலேயே இன்ஸ்டாகிராம்லேயே இதை உங்களால் பண்ண முடியும். அதுக்கு எந்த போஸ்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு கீழே இருக்கிற இந்த ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் போஸ்ட் டு யுவர் ஸ்டோரின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு வேணுங்கிற மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கோங்க. இனி டாப்பில் இருக்கிற 3 டாட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேவ்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ உங்கள் கேலரியில் சவுண்டோட சேவ் ஆகிரும். ப்ரைவேட் அக்கௌண்ட்டுக்கு இந்த ட்ரிக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. பப்ளிக் அக்கௌண்ட்டாக இருந்தால் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் ட்ரிக் என்னென்னா, வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் போடுறதா இருந்தால் அதை யாருக்கெல்லாம் காமிக்கணும் யாருக்கெல்லாம் காமிக்க வேணாம் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்டாகிராமோட ஸ்டோரிஸ்க்கு இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. நான் கூட அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்ஸ்டாகிராமையும் இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் இருக்குது. இன்ஸ்டாகிராமோட செட்டிங்ஸில் ப்ரைவேசி அப்படிங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா ஸ்டோரிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஹைட் ஸ்டோரிஸ் ஃப்ரம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் எந்த அக்கௌண்ட்டெல்லாம் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கெலாம் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்டோரிஸ் காமிக்காது. ஸ்டோரிஸை ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பார்க்க போகிற மூணாவது ட்ரிக் என்னென்னா, நீங்கள் ஒருத்தங்களோட ஸ்டோரிஸை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் பார்த்தது அந்த ஸ்டோரியை போஸ்ட் பண்ணவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்டோரியாக இருந்தால் இந்த மாதிரி எட்டி பார்த்துட்டு தள்ளி விட்டுடலாம். ஆனால் அவங்களே 4-5 ஸ்டோரி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது. அதுக்கு குரோமில் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் யாரோட ஸ்டோரிஸை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட யூசர் நேமை டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஸ்டோரி போஸ்ட்டுன்னு எல்லாமே காமிக்கும். நீங்கள் ஸ்டோரிஸை பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் வேணும்னா அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் கேலரியில் சேவும் பண்ணிக்க முடியும். நீங்கள் இந்த வெப்சைட்டை மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு எந்த ரூல்ஸும் இல்லை. நான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டான வெப்சைட்டெல்லாம் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அதில் ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் நார்மலாக மெசேஜ் பண்ணுறதை விட இந்த மாதிரிலாம் கூட உங்களால் மெசேஜ் பண்ண முடியும். இதை நான் என் ஃப்ரெண்டுக்கு சொல்லும்போது அவனோட ரிப்ளை இந்த மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜை டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் காமிக்கும். இதில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலை சூஸ் பண்ணி மெசேஜ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில நேரங்களில் நம்ம ஃப்ரெண்டுக்கு சீக்ரெட்டான ஃபோட்டோவையோ ஸ்க்ரீன்ஷாட்டையோ சென்ட் பண்ணுவோம். அதை அவனை சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ண சொல்லுவோம். ஆனால் என்னைக்கு நம்ம ஃப்ரெண்டு நம்ம சொல்கிறத கேட்டிருக்கான். இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஒரு ஃபோட்டோவை ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்ததும் டிலேட் ஆகிற மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் உங்களால் சென்ட் பண்ண முடியும். அதுக்கு இன்ஸ்டாகிராமோட சேட்டில் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி எந்த ஃபோட்டோவை சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணிங்கன்னா கீழே 3 ஆப்ஷன் காமிக்கும். அதில் வியூ ஒன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோவை ஒரு தடவை பார்த்ததும் ஆட்டோமேட்டிக்காக டிலேட் ஆகிரும். இன்ஸ்டாகிராமில் டிஃப்ரெண்ட்டாக ஃபில்டர் அப்ளை பண்ணி ஸ்டோரிஸ் போடுறது நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் போடும்போது எஃபெக்ட்ஸோட எண்டில் ப்ரௌஸ் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு சர்ச் ஆப்ஷனில் மார்க்அப்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய இமேஜ் காமிக்கும். இதில் இருக்கக்கூடிய எந்த இமேஜ்லையும் உங்களோட வீடியோவை அப்ளை பண்ணிக்க முடியும். கேலரியில் இருக்கக்கூடிய வீடியோவாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஆடியோ வர மாட்டேங்குது. மற்றபடி இந்த ஃபில்டரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு ஒருத்தங்க மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. நீங்கள் இந்த மெசேஜை படிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் படித்தது அந்த மெசேஜ் அனுப்புனவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு டாப்பில் இருக்கிற 3 டாட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதில் போயிட்டு அவங்களோட அக்கௌண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க. இனி அவங்க அனுப்பிச்ச மெசேஜ் எல்லாமே ரெக்யூஸ்ட் அப்படிங்கிற செக்ஷனில் தான் வரும். நீங்கள் அதில் போயிட்டு அந்த மெசேஜெல்லாம் ரீட் பண்ணால் கூட அவங்களுக்கு நீங்கள் படித்த மாதிரி காமிக்காது. நீங்கள் வேணுங்கிற போது அந்த அக்கௌண்ட்டை அன்ரெஸ்ட்ரிக்டும் பண்ணிக்கலாம். நம்ம பார்க்க போகிற கடைசி ட்ரிக் என்னென்னா, இன்ஸ்டாகிராமோட சேட்டில் ஸ்டிக்கர் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா செல்ஃபின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதில் போயிட்டு இதில் இருக்கக்கூடிய எந்த டிசைன்லையும் உங்களால் ஸ்டிக்கரை சென்ட் பண்ணிக்க முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வாட்ஸ்அப்க்கு, டெலகிராமுக்கு, ஸ்னாப்சாட்டுக்குன்னு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். பிளேலிஸ்ட்டோட லிங்கை இதில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.